எல்லா நாட்டுக்கும் எதிரிகள் இருக்காங்க. நமக்கும் 2 வீணா போன பயலுக இருக்காங்க. அவனுங்கள எதிரின்னு சொல்றதா, தீவிரவாதின்னு சொல்றதா அப்படின்னு நமக்கும் குழப்பம் வரும், உலகத்துக்கும் குழப்பம் வரும். என்ன ஒண்ணு நம்ம வெளிப்படையா சொல்லுவோம். மத்த பயல்லாம் சொல்ல மாட்டான். இவ்வளவுதான் வித்தியாசம். பாகிஸ்தான், சீனா. இந்த பாகிஸ்தானும், சீனாவும் சமீப காலத்துல அதாவது பாகிஸ்தானோட பல இடங்கள்ல சீனாவோட ப்ராஜெக்ட்ல இருந்து பாகிஸ்தான் வெளியில வருது. அமெரிக்க பிரஷர் காரணமாக, ஈரான்ல நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் காரணமாக அப்படின்னு ஏற்கனவே நம்ம விரிவா பார்த்திருந்தோம். அப்படி வரும்போது அடுத்த கட்டமா சீனா தூக்கி போட்டு மிதிப்பான்ல, அந்த மிதிய வாங்கி தானே ஆகணும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டோம். பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் அடிச்சு துவச்சு தொங்க விடும்போது இந்த சம்பவங்களும் நடக்குது. பதிலுக்கு சீனாவும் தன் பங்குக்கு பாகிஸ்தான அடிக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா, பாகிஸ்தான் கால்ல போய் விழுவாய்ங்கன்னு நம்ம சொன்னோம். விழுந்திருக்காய்ங்க. விழுகும்போதே ஒரு ஆஃபரையும் கொண்டு போயிட்டாய்ங்க. அதாவது அமெரிக்காவுக்கு எப்படி பெட்டிக்குள்ள கல்ல வச்சு தூக்கிட்டு போனாய்ங்களோ, அதே மாரி சீனாவுக்கு கால்ல விழும்போது, பங்களாதேஷ் விவகாரத்த தூக்கிட்டு போய் வச்சிருப்பாய்ங்களாட்டுக்கு. அது சம்பந்தமா தான் சில விஷயங்கள் ஃபிளாஷ் ஆகுது. இந்தியாவும் கவுண்டர் பொசிஷன் எடுத்திருக்கு. அதத்தான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்க்கு விமானங்கள் விக்கப்படுது. எது? போர் விமானங்கள் விக்கப்படுது. கொண்டு வந்து வச்சு கிழிச்சு புடுவாங்களா அப்படின்னு கேட்டா, வாய்ப்பே இல்ல. பாகிஸ்தான், சீனாவோட தயாரிப்பு விமானங்கள வச்சு அவனுங்களே படம் காட்ட முடியாது. தப்பி தவறி நம்பி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த வாங்கிட்டு போனதுக்கு தான், ஈரான் பெரிய அளவுல அவங்களோட சுப்ரீம் லீடர இழந்துச்சு. முதல் கட்டமா அமெரிக்கா எடுத்த மைலேஜுக்கு காரணம் பூரா சீன ஆயுதங்கள் தான். அடுத்த கட்டமா சுதாரிச்சு அவனுங்களோட ஓன் புரொடக்ஷனும், ரஷ்ய ஆயுதமும் உள்ளுக்குள்ள வந்ததுக்கப்புறம், அமெரிக்கா தலைகீழ இருந்து தண்ணி குடிக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு பொம்மை ஆயுதங்கள் தான் சீன ஆயுதங்கள். பிடிக்குதோ பிடிக்கலையோ எதார்த்தமான உண்மை இதான். பொம்மையில 10 வேலை 10ல 8 வேலை செய்யாது. 2 வேலை செஞ்சிரும். அதனால வரக்கூடிய 10யும் எது 2ன்னு தெரியாது. உஷாரா வேட்டையாடணும். அதுக்கான ஒரு தயாரிப்பு நிலையில தான் இந்தியா இருக்கு. இது பூரா இந்தியா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான்னு வரும்போது நமக்கு. ஆனா இப்ப பங்களாதேஷ்க்கு இவர்கள் விமானம் விக்கிறது மூலியமா, பங்களாதேஷ் என்ன சாதிக்க முடியும்னா, ஒண்ணும் சாதிக்க முடியாது. உள்ளூர்ல உள்ளவனுங்களுக்கு படத்த காட்டலாம். காரணம், போர் விமானம் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோன்னு. என்னமோ ரஃபேல வாங்குன மாரி ஊருக்குள்ள உட்கார்ந்து பேசுவாய்ங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. இது லோ மெயின்டெனன்ஸ். இது பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்ககிட்டயும் ஒரு ஃபைட்டர் ஜெட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒழிய, அத தாண்டி ஒண்ணும் கிடையாது. ஆனா சீனா இதை ஆப்பரேட் பண்றது மூலியமா சீனாவுக்கு மைலேஜ் இருக்கு. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, போர் சூழ்நிலை அப்படின்னு வந்துட்டாலும், இந்த பக்கம் வரக்கூடிய 10 டம்மிகளையும் நம்ம சமாளிச்சாகணும். இதுக்காக நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து லான்ச் பண்ணி தான் ஆகணும். இது கூடுதலாக செலவு பிடிக்கும். ஏதோ ஒரு காலத்துல செலவு பிடிக்கும். நாளைக்கு விடிஞ்ச உடனே பிடிக்குமா அப்படின்னு கேட்டா, வியாழக்கிழமை விடிஞ்ச உடனே பிடிக்காது, வாய்ப்பில்ல. ஆனா 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. அதனால பங்களாதேஷ், சீனா, பாகிஸ்தான் உறவு அப்படிங்கிறத நம்ம கெடுத்து விட்டு தான் ஆகணும். ஏதாச்சும் பண்ணி கெடுத்து விட்டுறணும். காரணம் இதுல நமக்கான மைலேஜ் எடுக்கணும் ஒண்ணு. அது போக பங்களாதேஷ் நம்ம தான் வாங்கி கொடுத்தோம். நன்றி விசுவாசம் இல்லாதவனுங்களுக்கு சரியான பாடத்த கத்துக் குடுக்கணும். 3வது அப்படிங்கிறது, இந்த சூழ்நிலைய அப்படியே வளர விட்டோம்னா, அப்புறம் சிக்கன் நக்கு, டக் நக்குன்னு கத்திக்கிட்டு வந்து நிப்பாய்ங்க. அதெல்லாம் காதுல வாங்குற அளவுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. தலைவலி பிடிச்ச வேலை வர்றதுக்கு முன்னாடியே சம்பவத்துல இறங்கிரணும். அப்பதான், "ஐய்யய்ய! இந்த பிளான் ஒத்து வராது" அப்படின்னு சொல்லி சீனா பின்வாங்கும். அப்படி பின்வாங்கும்போது முன்னாடி கால்ல விழுந்து கிடக்க ஆசிம் முனீர் தலையில 2 மிதி மிதிச்சுட்டு பின்வாங்குவான். பாகிஸ்தான் எந்த பிளான் போட்டாலும் சரி, சமீப நாட்கள்ல இந்தியா இறங்கி அடிச்சு அத உடைச்சு எறியுது. பங்களாதேஷ் விவகாரத்திலயும் அதே தொடரணும். காரணம் பங்களாதேஷ பொறுத்தவரை புதிய அரசாங்கம் ஒண்ணும் நம்ம கூட பெரிய உறவெல்லாம் மெயின்டெயின் பண்ண போறதில்ல. பேரளவுக்கு தான் மெயின்டெயின் பண்ண போறாய்ங்க. காரணம் என்ன அப்டின்னா, இன்னமும் அவர்கள் ஷேக் ஹசீனாவ குடுக்கணும், அடைக்கலம் குடுத்ததெல்லாம் தப்பு அப்படின்னு 3ஆம் கட்ட, 4ஆம் கட்ட தலைவர்கள வச்சு அங்கேயும் இங்கேயும் பேசிக்கிட்டு தான் திரியிறாய்ங்க. 1. 2வது அப்படிங்கிறது நம்ம வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஏகப்பட்ட பேர்கள தொரத்தி விடுறோம். அவனுங்களுக்கு பூரா அவனுங்க தானே வச்சு சோறு போடணும். அந்த பஞ்சாயத்து இருக்கு. இத 2யும் பைபாஸ் பண்ற அளவுக்கு பெரிய பஞ்சாயத்து அப்படிங்கிறது, இவங்க ஒரு குழப்பத்திலே இருக்கணும். அதே சமயம் அந்த குழப்பத்துக்கு காரணம் இந்தியா தான் அப்படின்னு உள்ளூர் ஆடியன்ஸுக்கு தொடர்ந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் செய்திய.
அதுதான் அமெரிக்காவோட விருப்பம். அதுதான் சீனாவோட விருப்பம். இந்த விஷயத்துல 2 பேரும் கூட்டணியே இல்லாம ஒரே திசையில வேலை பார்ப்பாய்ங்க. இம்புட்டு விஷயங்கள் இருக்கிறனால, பங்களாதேஷோட இந்த விமானம் அப்படிங்கிறது, அது ஒரு பொம்மைய வாங்கி நிறுத்தியிருக்காய்ங்க. தேவைப்படும்போது அடிச்சு நொறுக்கிக்கலாம் அப்படின்னு நம்ம கடந்து போகாம, இப்பவே சம்பவத்துல இறங்கி, வாங்கி தொலைச்சுட்டோமா, தெரியாத்தனமா வாங்கிட்டோம். எங்கள விட்டுருங்கடா சாமின்னு கதர்ற அளவுக்கு இந்தியா அடிக்கணும். அப்படி அடிச்சா மட்டும் தான் தொடர்ந்து நம்ம சர்வதேச அரசியல்ல தாறுமாறான மைலேஜ் எடுத்துட்டு வரோம். அத இன்னமும் தொடர முடியும். ஆனா, இன்னைக்கு உலகம் உள்ள சூழ்நிலையில அப்படியே படிப்படியா வளர்ந்துட்டு போற அளவு மைலேஜ் எடுக்க முடியுமான்னு கேட்டா, கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்ப அப்படியே ஃபிக்ஸடா நிக்கணும்னா கூட இந்த பயலுகள நம்ம இறங்கி அடிக்கணும். அந்த விவகாரங்கள டெல்லி வரும் நாட்கள்ல கையாளும் அப்படின்னு தான் இப்போதைக்கு டெல்லி வட்டாரத்துல ஸ்ட்ராங்கா பேசப்படுது. மேற்கொண்டு தகவல்கள் பெரிய அளவுல கசியும்போது, நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.